ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்ட்ரைட் பேண்ட்டு எப்படி வெட்டி தைக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்ட்ரைட் பேண்ட்டு தான் எலாஸ்டிக் வச்சு நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன அளவுகள் எடுக்கணும், அப்புறமா அந்த அளவுகள் படி எவ்வளோ கால்குலேட் பண்ணி நம்ம எப்படி தைக்கிறது, கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஸ்ட்ரைட் பேண்ட்டில் நான் அளவுகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அதுபடி தான் நம்ம இப்போ வெட்ட போகிறோம். துணி நான் 2.25 மீட்டர் பேண்ட்டு பிட்டு எடுத்திருக்கேன். அதாவது நம்ம சுடிதார் மெட்டீரியலில் நீங்கள் பேண்ட்டு தைச்சாலுமே அதில் 2.25 மீட்டர் இருக்கும், அது சரியாக வரும். ரொம்ப வளர்த்தியானவங்களுக்கு நம்மளுக்கு உயரத்தை பொறுத்து அளவு கூடும். நார்மலாக ஒரு 40 இன்ச்சு வரைக்குமே நீங்கள் 2.25 மீட்டரில் தைச்சிடலாம். இப்போ நம்ம அளவுகளை பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட் பேண்ட்டு தான் கட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன அளவுகள் எடுத்துருக்கோன்னா, உயரம் நம்ம எங்கேருந்து போடுவோம் அப்படின்னு நம்ம கீழே வரைக்கும் எவ்வளோ உயரம் வேணும்னு எடுக்கிறோம். அடுத்ததாக இடுப்பு சுற்றளவு 32. அடுத்ததாக ஷீட் சுற்றளவு அது எவ்வளோ வருதோ அதை 4ஆல் நம்ம வகுத்துருவோம். அப்படிங்கிறப்ப நமக்கு 38 வந்திருக்கு. நம்ம 4ஆல் வகுத்தோம்னா 9.5, அதாவது 9.5 இன்ச்சு. அடுத்ததாக கால் சுற்றளவு, இந்த கால் சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை 2ஆல் வகுக்கணும். நமக்கு 6.5 இன்ச்சு வருது. 13, அதை 2ஆல் வகுத்தோம்னா 6.5 இன்ச்சு. அடுத்ததாக ஷீட்டோட உயரம். இந்த ஷீட் உயரம் நம்ம நேரடியாக எடுக்க தேவையில்லை. இந்த ஷீட் சுற்றளவு இருக்குது பாருங்கள், அதை 4ஆல் வகுத்துருக்கோம்னா இந்த அளவில் நீங்கள் 2 இன்ச்சு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஷீட்டோட உயரம் கிடச்சிரும். இப்போ நம்ம பேண்ட்டில் மார்க் பண்ணுறதை பார்க்கலாம். துணியை நம்ம கரையும் ஒன்றா மடிச்சிருக்கோம். மடித்து அப்படியே 4ஆக மடித்தாச்சு. ரெட்டையாக மடிக்கிறோம் துணியை, அதை அப்படியே 4ஆக மடிக்கிறப்ப உங்களுக்கு மேலே ஒரு மடிப்பு பகுதி வரும், அதை மேலே வச்சுக்கோங்க. இங்கே இந்த மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து போட்டிருக்கோம், வெட்டுறவங்களை பார்த்து போட்டுக்கணும். இங்கே ஓப்பன் பகுதி வரும், 4 ஓப்பன் பகுதி, கரை பகுதி வரும், 4 இருக்குது. இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிடுவோம். முதல்ல கீழே கொஞ்சம் கிராஸாலாம் துணி இருக்கும், அதனால் கீழே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே மடிப்புக்கு நான் ஒரு 2 இன்ச்சு விடுறேன். பெருசாக வேணுனாலும் மடிச்சுக்கலாம், இல்லை நமக்கு ஹைட்டு கூட வருது அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சு கூட விட்டு சின்னதாக மடிச்சுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. 2 இன்ச்சு. ரொம்பவே எளிமையான மெத்தடு. நிறைய அளவுகள்லாம் நம்ம ஸ்ட்ரைட் பேண்ட்டுக்கு எடுக்க தேவையில்லை. நான் சொன்ன அளவுகள்லையே நம்ம அழகாக பேண்ட்டு கட் பண்ணி நீட்டாக தைச்சிடலாம். இது 2 இன்ச்சு மடிப்புக்கு. 2 இன்ச்சு எடுத்தோம். கீழே கால் மடிப்பு பகுதிக்கு. இப்போ இதிலேருந்து மேலே உயரம் நம்ம உயரம் எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, 37 இன்ச்சு. 37 இன்ச்சு குறிக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம எலாஸ்டிக் வைக்கணும். எலாஸ்டிக்கு நான் 1 இன்ச்சு எலாஸ்டிக் வைக்க போகிறேன். அது இப்போ 1 இன்ச்சுங்கிறப்ப அந்த எலாஸ்டிக்கு 1 இன்ச்சு, அதை மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு சேர்த்து நம்ம விடணும். இப்போ மொத்தமாக 2.5 இன்ச்சு நம்ம மேலே எலாஸ்டிக்கு துணி விட்டுக்கிறோம். இதே இது நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு எலாஸ்டிக்கு, 2 இன்ச்சு அகலம் எலாஸ்டிக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தக்கன அந்த உயரத்தை கூட்டணும். நான் 1 இன்ச்சு போதுமானது. 1 இன்ச்சு வச்சாலே நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ 2.5 இன்ச்சு நம்ம கூடுதலாக வச்சுருக்கோம் எலாஸ்டிக்காக. இந்த பட்டி
பெல்ட்டுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா மேல் பட்டி, இடுப்பு பட்டி. அது வந்து நம்ம 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி இதே போல் கோடு போட்டுக்கலாம். இது பெல்ட்டுக்கு, அதாவது எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு நம்ம இதிலேயே தனியாக அட்டாச் பண்ண மாட்டோம், இதிலேயே விட்டு நம்ம வெட்டிட்டோம்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் நம்ம ஷீட் சுற்றளவு பார்த்தோம் இல்லையா, அந்த ஷீட் சுற்றளவில் 9.5 38 இருந்தது, அதை 4ஆல் வகுத்தோம் 9.5. அதோட ஒரு 1 இன்ச்சு லூஸுக்கு சேர்த்துக்கிறோம். அதுதான் இங்கே அகலமாக எடுக்கிறோம். 9.5 ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு சேர்த்தோம்னா 10.5. இதே அளவில் நீங்கள் வெட்டி தைங்க. தையலுக்குன்னெலாம் கூடுதலாக நம்ம விட தேவையில்லை, நம்ம அளவு எடுத்ததுலேயே நம்ம லூஸ் விடுறதுலேயே அது சரியாக வந்துடும். இப்போ 9.5 ப்ளஸ் ஒரு இன்ச்சு சேர்த்துருக்கோம், 10.5. இப்போ இந்த இடத்துல இருந்து ஷீட்டோட உயரம்னு எடுக்கிறோம். இப்போ இது வந்து பேண்ட்டோட அகலம், அதாவது மேலே உள்ள அகலம். ஷீட்டோட உயரம் நம்ம எப்படி கணக்கு பண்ணணும்னா, ஷீட் அகலம் அதாவது சுற்றளவு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த சுற்றளவுலேருந்து ஷீட் சுற்றளவுலேருந்து இந்த 9.5 வருது, 4ஆக பிரித்தோம்னா அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சை நம்ம கூட்டினோம்னா உங்களுக்கு 11.5 வரும். இதுதான் வந்து ஷீட் உயரம், அதாவது க்ரன்ச் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஷீட் உயரம் க்ரன்ச் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஷீட் உயரம் வந்து நம்ம ஷீட்டு சுற்றளவுலேருந்தே நம்ம கணக்கு பண்ணிட்டோம். இந்த மாதிரி எடுக்கிறப்ப ரொம்பவே சூப்பராக ஒரு அளவு. இப்போ 11.5 எடுத்தாச்சு. இந்த இடத்துல மேலே இருந்தால் 10.5 வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா ஒரு 2.5 இன்ச்சு கூடுதலாக நம்ம எடுக்கிறோம். இதுதான் நம்ம இந்த ஷீட்டுக்கு நம்ம வளைவு கொடுக்கறதுக்காக எடுக்கிறோம். ஒரு 2.5 இன்ச்சு பார்த்துக்கோங்க. 2.5 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு வளைவு போட்டுடலாம். இது சும்மா நீங்கள் இங்கே ஒரு 1 இன்ச்சு வச்சிங்கன்னா போதுமானது. இப்படியே வளைச்சி விட்டுரும். சென்டர் பாயிண்டில் 1 வச்சு நம்ம வளைச்சி விட்டுறலாம். அடுத்து இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற இடத்த சென்டராக பிரிக்கிறோம். எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்துட்டு 13 வருது. நம்ம இங்கே 10.5 வச்சோம், கூடுதலாக 2.5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, 2 சேர்த்தோம்னா நமக்கு 13. பாதி இப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே மடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாதி கிடச்சிரும். 13 பாதி 6.5 இன்ச்சு பாருங்கள், 6.5 இன்ச்சு குறிச்சாச்சு. இதையும் உங்களுக்கு புரியுறதுக்காக கோட் போட்டிருக்கேன். இங்கே சென்டர் பண்ண பாருங்க, இது என்ன அளவு வருதோ அந்த 6.5 இங்கே கீழே குறிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே கீழே வந்து கால் சுற்றளவு எடுத்தோம் இல்லையா, அந்த கால் சுற்றளவு நமக்கு என்னது 6.5, அதாவது 6.5 பாதியை நீங்கள் இந்த பக்கம் குறிக்கிறீங்க, பாதியை இந்த பக்கம் குறிக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப 6.5 பாதி நமக்கு 3.25 வரும். பாருங்கள், 3.25 ஒரு 3.25 இன்ச்சை இந்த பக்கம் குறிக்கிறோம், இந்த பக்கம் ஒரு 3.25 இன்ச்சு. அப்போ நமக்கு கால் சுற்றளவு 6.5 இன்ச்சு நமக்கு கிடச்சது. பாருங்கள், 6.5 இன்ச்சு சரியாக வந்துருச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த கால் சுற்றளவு குறிச்சிருக்கோம் பாருங்கள், இங்கேயும் ஒரு மார்க் பண்ணணும். அதே போல் இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு மார்க்கிங் போட போகிறோம். அது இப்படி நார்மல் ஸ்கேல்லையும் நம்ம ஸ்ட்ரைட் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதுலேயும் போட்டு நம்ம இப்படி போட்டுட்டு லேசாக இந்த இடத்துல வளைச்சி விட்டுக்கலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கால் வளைவுக்குனே ஒரு ஸ்கேல் இருக்குது, அதையும் நம்ம வாங்கி வச்சு இப்படி வரைகிறப்ப நமக்கு இந்த வளைவு கிடச்சிடும். தனியாக நம்ம வளைவு போட வேண்டியதில்லை. இப்போ நான் இதில் தான் வளைச்சி உங்களுக்கு இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே இறக்குங்க, இதோட சேர்த்து போட்டு அதே போல் தான் இந்த பக்கம் இப்படி வச்சுக்கிறோம். இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ இது வந்து முன்பக்கத்துக்குரிய கால் அளவு. இப்போ பின்பக்கத்துக்கு நம்ம தனியாக வெட்டுவோம். இப்போ இந்த பெல்ட்டுக்கு முன்பக்கத்துக்கு இதோட இப்படி வெட்டி எடுத்துடும். இப்போ 4 பீஸாக போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம இந்த 2 பீஸை மட்டும்தான், ஒரு மடிப்பு பகுதியை மட்டும்தான் நம்ம வெட்ட போகிறோம். பேண்ட்டுக்கு சைட்லலாம் உங்களுக்கு மடிப்பு பகுதி வராது, மேலேயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக கொஞ்சம் கிராஸாக, இது மடிப்புக்கு அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக கிராஸாக நான் வரைகிறேன். அப்படியேவும் நேரையும் வரைஞ்சிக்கலாம். இது இந்த அளவுக்கு நம்ம மடித்து தைக்க, இது ஸ்ட்ரைட்டாக. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். கீழே அடியில் உள்ளதை அப்படியே வச்சுருங்க. இந்த கீழே உள்ள அளவு 4 பீஸை சேர்த்தே நம்ம கட் பண்ணிடலாம். எதுக்கானா நம்ம கீழே பிசுறுக்காக நம்ம வெட்டி வச்சுருக்கோம். இதை கட் பண்ணி எடுத்துக்கோம். இது வேஸ்ட். இப்போ 2 பீஸை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ முன்பக்கம் நம்ம கட் பண்ணியாச்சு. பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். தனியாக முன்பக்கம் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த நமக்கு ஜாயிண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வச்சே நம்ம பின்பக்கம் இப்போ வரைய போகிறோம். இந்த கூடுதலாக இருக்கிற முன்பக்கத்துக்கான துணியை அப்படி எடுத்துருங்க. மடிப்பு பகுதியிலேயே அப்படியே நான் வந்து இந்த முன்பக்கம், இது வந்து ஃப்ரண்ட்டு, இது ஃப்ரண்ட்டு. இதை வச்சு நம்ம அப்படியே வரைஞ்சி கூடுதலாக வரையணும். கொஞ்சம் அப்படியே நம்ம பேக் வரைய போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரியாக நம்ம போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இது வந்து கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்காக வர்ற பேண்ட்டு அப்படிங்கிறனால நம்ம பேக்கில் வந்து என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்துடுங்க கூடுதலாக ஒரு 2 இன்ச் வைக்கிறோம். அதாவது 2 இன்ச்சு கூடுதலாக வைக்கிறோம். இந்த மேலேயே பெல்ட்டுக்கிட்டேயே மேலே அகலத்தில் கூடுதலாக வைக்கிறோம். அதே போல் இந்த க்ரச் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த சீட்டோட உயரம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துலையும் கூடுதலாக ஒரு 2 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ இதை கூடுதலாக அப்படி இதோட சேர்த்தே நம்ம கூடுதலாக போட்டுக்கிறோம். இந்த வளைவும் அதே போல் தான் நம்ம கூடுதலாக இங்கேருந்து அப்படியே வளைக்க போகிறோம். இங்கே ஒரு இந்த பெல்ட்டோட உயரம் இருக்குது பாருங்கள், பேண்ட்டோட உயரத்துலேருந்து அகலத்தில் 2 இன்ச்சு கூடுதலாக எடுத்துட்டோம். இந்த உயரத்தையும் 2 இன்ச்சு கூடுதலாக எடுக்கிறோம். இந்த 2 இன்ச்சுங்கிறது உங்களுக்கு அகலம் கூட கூட நம்ம சீட்டோட சுற்றளவு கூட கூட ஒரு 2.5 அந்த மாதிரி வரும். சீட் சுற்றளவு கம்மியாச்சுன்னா இந்த கூட்டுறது ஒரு 1.5 அந்த மாதிரி 1/2 இன்ச்சு முன்ன பின்ன வரும். இந்த அளவுக்கு 38 இன்ச்சு 40 இன்ச்சு வரைக்கும் சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு, சீட் சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த 2 இன்ச்சு இங்கே எல்லாம் 2 இன்ச்சு வச்சிங்கனாலே சரியாகும். இப்போ 2 இன்ச்சு கூடுதலாக வச்சாச்சு, உயரத்தை மேலே கூட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இதே அளவு தான் உயரம், இந்த ஷீட்டுக்கு மட்டும்தான் நம்ம கூட்டியிருக்கோம், சீட் உயரத்துக்கு மட்டும்தான் நம்ம கூட்டியிருக்கோம். இந்த பாயிண்ட்டை வச்சு இந்த உயரம் எங்கே இருக்கோ அதுக்கு கிராஸாக வரும் கோடு, ஒரு கோடு போட்டு அவ்வளோதான். இங்கே இதே அளவு
இங்கே ஷீட்டுக்கு மட்டும்தான் நமக்கு பேக் சைடில் கூட்டணும். இப்போ இந்த 2 இன்ச்சு அப்படியே நம்ம ஒரு கோடு போடுறோம். இங்கே 2 சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே 1 இன்ச்சு இங்கே வச்சோம் இல்லையா வளைவு, அதே போல் பேக்குக்கும் வரைச்சிடும். இது பின்பக்க வளைவு இந்த ஷீட்டோட உயரத்துக்கு வளைச்சி போட்டிருக்கோம். அடுத்ததாக நம்ம இங்கே 2 இன்ச்சு கூட்டின மாதிரியே இந்த இடத்துலலாம் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு 2 இன்ச்சு நீங்கள் பின்பக்க காலுக்கு சுற்றளவு வரைக்குமே நீங்கள் 2 இன்ச்சை கூட்டிடும். அதே போல் தான் இங்கேயும் கூடுதலாக வரும். இந்த இடத்துல இதே அளவு தான், இந்த பக்கம் நமக்கு இதே அளவு தான். இந்த ஷீட் உயரம் வர்ற பக்கம் மட்டும்தான் ஒரு 2 இன்ச்சு நம்ம கூடுதலாக வைக்கிறப்ப உங்களுக்கு அந்த பேண்ட்டு ஃப்ரீயாக கிடைக்கும். நம்மளுக்கு ஸ்ட்ரைட் பேண்ட்டு தைக்கிறப்ப இந்த மாதிரி போடுறதுக்கு ஃப்ரீயாக. இப்போ கூடுதலாக பேக்குக்கு நம்ம 2 இன்ச்சு கூடுதலாக எல்லா இடத்துலையும் எடுத்துருக்கோம். இங்கே 2 இன்ச்சு, இந்த உயரத்தில் 2 இன்ச்சு, இந்த இடுப்பு அகலத்தில், அதாவது இடுப்பு சுற்றளவு நம்ம வைக்கல, பேண்ட்டோட ஷீட் சுற்றளவில் இருந்து தான் இடுப்புக்கு நம்ம கணக்கு பண்ணி லூஸ் கொடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா எலாஸ்டிக் வைக்கிறப்ப நமக்கு இடுப்பு சுற்றளவு அளவுக்கு நம்ம எலாஸ்டிக்கை குறைச்சி வச்சுருவோம். இப்போ 2 இன்ச்சு கூடுதலாக பேக்குக்கு நம்ம சேர்த்துருக்கோம். அதே போல் இங்கே ஒரு 2 இன்ச்சு, இதுவும் 2 இன்ச்சு தான், இங்கேயும் 2 இன்ச்சு தான். டோட்டலாக நம்ம 2 இன்ச்சுக்கு கூடுதலாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம பேக்கை கட் பண்ணிடலாம். இது ஃப்ரண்ட்டு. இப்போ நம்ம இது அப்படியே இருக்கட்டும், இந்த சைடெலாம் நம்ம வரையெல்லாம் அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு சைடு மட்டும்தான் நம்ம, அதாவது காலில் இது உள்பகுதி ஷீட்டு, நம்ம ஷீட் வர்ற இடத்துல தான் நம்ம இந்த மாதிரி கூடுதலாக வரைகிறோம். இந்த பக்கம் வெளிப்பக்கம் அதே அளவுக்கு தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். இதில் நம்ம மேலே பெல்ட்டுக்கு தனியாலாம் துணி விடலை, அப்படியே தான் நம்ம விட்டுருக்கோங்கிறப்ப எலாஸ்டிக் மடிக்க ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஃப்ரண்ட்டு, பேக்லையும் நம்மளுக்கு இது ஜாயிண்டாக இருக்கதை கட் பண்ணி விட்டுறோம். ஸ்ட்ரைட் பேண்ட்டு ரொம்பவே சூப்பராக எளிமையாக கட் பண்ணிட்டோம். நம்ம இதை இப்போ எப்படி தைக்கிறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம இந்த பேண்ட்டை தைக்க போகிறோம். இது ஃப்ரண்ட்டு முன்பக்கம், இது பின்பக்கம். இப்போ நம்ம முன்பக்கத்தை எடுத்துக்கிட்டு இந்த வளைவு இருக்குது பாருங்கள், ஷீட்டு உயரம் இருக்குது பாருங்கள், இந்த ஷீட் உயரத்தை தைக்க போகிறோம். 2 தையல் போட்டுக்கணும். அதே போல் இந்த ஓரத்தில் இலையாடணும், இந்த ஓரத்துலையும் இலையாடணும். அதே போல் தான் நம்ம பேக்லையும் இந்த ஷீட்டை தைக்க போகிறோம். அதே ஃப்ரண்ட்டில் எப்படி 2 தையல் போட்டு ஓரத்தில் இலையாடுறோமோ அதே போல் தான் தைக்க போகிறோம். இப்போ இந்த துணி இது உள்பக்கம் தான், அதனால் உள்பக்கம் தைக்கிற மாதிரி வச்சோம்னா திருப்பையில் வெளிப்பக்கம். அரை இன்ச்சு தைச்சிங்கன்னா தாராளம். முதல் தையல் போட்டாச்சு. அடுத்த தையலில் ஓரத்தில் இலையாடிடலாம். இது முன்பக்கம். இப்படி விரிச்சோம்னா தனித்தனி கால் வந்துருக்கு பாருங்க. இதே போல் நம்ம பின்பக்கத்துலையும் அந்த ஷீட்டோட உயரத்தை தைச்சிடலாம்.
இது பின்பக்கம். இப்போ நம்ம வந்து பேண்ட்டில் பாக்கெட் வைக்க போகிறோம். பாக்கெட் வைக்கிறது வந்து நான் ரைட் சைடு மட்டும்தான், 2 பக்கம் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். நான் ரைட் சைடு மட்டும்தான் வைக்க போகிறேன். இப்போ இது பின்பக்கம், நான் வந்து முன்பக்கத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். முன்பக்கத்தை வச்சு நம்ம ரைட் சைடு எது அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், முன்பக்கம் வெளிப்பக்கம் அப்படி வச்சோன்னா நமக்கு தைக்கிறவங்க இது லெஃப்ட் சைடு வருது, இது ரைட் சைடு வருது. நான் ரைட் சைடு தான் பாக்கெட் வைக்க போகிறேங்கிறப்ப ரைட் சைடுன்னு மார்க் பண்ணிக்கிடுவோம். இங்கே தான் பாக்கெட் வைக்க போகிறேன். பாக்கெட் பீன்னு எழுதியிருக்கேன். இந்த இடத்துல பாக்கெட் வரும். அப்போ நம்ம இங்கே இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணிடலாம்னால பேக் சைடு வந்து வெளிப்பக்கம் வச்சுருக்கேன். இந்த ஃப்ரண்ட்லையும் தச்சு திருப்புறப்ப வெளிப்பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் வெளிப்பக்கத்தை இந்த பேக் சைடோடு சேர்ந்தாப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எது நம்ம பாக்கெட் மார்க் பண்ணது இந்த இருக்குது. அப்போ இந்த பக்கம் நம்ம பாக்கெட் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை அப்படியே ப்ளைனாக இங்கேருந்து இது ரெண்டையும் சரியாக வச்சுக்கோங்க. இந்த சைடில் சரியாக வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு நேராக நம்ம தச்சிடலாம். இந்த பக்கம் நம்ம காலுக்கு வெளிப்பக்கத்தில் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த பக்கம் பாக்கெட் வைக்கணும். பாக்கெட் வைக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு 2.5 இன்ச்சு நம்ம எலாஸ்டிக்கு பெல்ட்டுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அது போக கூடுதலாக ஒரு 2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இப்போ எலாஸ்டிக்கு ஒரு 2.5 இன்ச்சு விட்ருக்கோம். அதை தவிர்த்து கூட இப்போ இதை இப்படி மடிப்போம் இல்லையா, இங்கே வரைக்கும் இப்படி மடிக்கிறப்ப இந்த எலாஸ்டிக் கூட வரும். இங்கே 1 இன்ச்சு கூடுதலாக ஒரு இன்ச் அளவுக்கு கீழே விட்டுறலாம். மொத்தமாக மேலேருந்து திரும்ப ஒரு 2.5 விட்டுருக்கோம். மொத்தமாக 5 இன்ச்சு மேலேருந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த கை போகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 6 இன்ச்சு வச்சேங்கன்னா நார்மலாக பெரியவங்கள சின்னவங்க கை எல்லாத்துக்குமே சரியாகும். மேலே 5 இன்ச்சு விட்டுருங்க. அதுக்கு கீழே 6 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே இந்த இடத்துல தச்சுருவோம், இதுக்கு கீழே தச்சுருவோம். இது ஓப்பன். இந்த இடத்துல தைக்காமல் நம்ம விட்டுட்டு ஓப்பன் வச்சு தைக்கணும். அதாவது பாக்கெட் வச்சு தைக்கணும். ஓப்பனாக விட்டால் தான் நம்ம பாக்கெட் வைக்க முடியும். முதல்ல நான் வந்து பாருங்கள், இந்த இடத்துல நம்ம தைக்கக்கூடாது. இப்போ இங்கே எப்பயும் போல் தைக்கிறோம். 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சிட்டு இந்த ஓரத்தில் இலையாடிடுறீங்க. அதே போல் இந்த ஓரத்தில் இலையாடிடுவோம். இலையாடிட்டு அப்படியே நெட்டாக நம்ம தைச்சிடலாம். இது வரைக்கும் தைக்கிறோம். அடுத்தது ஊசியை மேலே தூக்கி விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே வீலை சுற்றி நீங்கள் இழுத்தீங்கன்னா நூல் இப்படி வந்துடும் வெளியில். அதுக்கப்புறமா சரியாக வச்சுக்கோங்க. இங்கே இலையாடுறோம். இப்போ நம்ம சைடாக நெட்டாக கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிடுவோம். காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஓப்பனாக இந்த இடத்துல நம்ம பாக்கெட் வச்சுக்கோம். இந்த பக்கம் கிராஸாக இந்த பக்கம் வெட்டினதை ஸ்ட்ரைட் ஆக்கிட்டேன். இப்போ இப்படி தச்சாச்சு. இன்னொரு தையல் போட்டுடலாம். இங்கே அதே போல் இலையாடி இன்னொரு தையல் போட்டுரும். இப்போ
இந்த பாக்கெட்டுக்கு வைக்க வேண்டிய இடம் வந்துருச்சு. ஈஸியாக தூக்கிட்டு இந்த இடத்துல வச்சு இப்போ இந்த இடம் ஓப்பனாக இருக்குது. இப்போ நம்ம உள்பக்கம் தான் பாக்கெட் உள்ளே வர்ற மாதிரி தான் வைக்கணும். அதனால் நம்ம இப்படியே வச்சு பாக்கெட்டை தைக்கலாம். பாருங்கள், பாக்கெட்டுக்கு நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். அகலம் வந்து 7.5 இன்ச் வச்சுருக்கேன். உயரம் வந்து நம்ம பாக்கெட் எவ்வளோ பெருசு தேவையோ வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து இங்கே 6 இன்ச்சு ஓப்பனுங்கிறப்ப அதுக்கு போக நமக்கு கூடுதலாக கொஞ்சம் ஒரு ஃபோன் வைக்கிற மாதிரி வேணும். அப்படிங்கிறப்ப நான் ஒரு 12.5 இன்ச் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கீழெல்லாம் தப்போம், மேலேயும் சைட்லலாம் தப்போம். அதனால் நம்ம கொஞ்சம் கூடுதலாக விட்டு எடுத்துருக்கோம். இப்போ எப்படி பாக்கெட் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு பக்கம் கொஞ்சம் வளைச்சி ஸ்கொயர் ஷேப் இல்லாமல் கொஞ்சம் லேசாக அப்படி வளைச்சி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து மேல் பக்கம் வர்ற மாதிரி வச்சு தைக்கும். ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம தைக்க போகிறோம். கரைப்பகுதியை வச்சுருக்கேன் தைக்கிறதுக்கு. இங்கேயும் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பனாக இப்படி பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுக்கிட்டு என்ன அளவு இங்கே நம்ம தைச்சிருக்கோமோ அதே அளவு வரும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இடம் இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, அதை இப்படி வச்சுக்கோங்க. குண்டூசி போடனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்படியே வச்சுட்டு இந்த பீஸ்லேயே நம்ம தைக்கணும். மேலே இந்த அளவை சரியாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம பிடிச்சி அப்படியே தைச்சி விட்றலாம். இந்த இடம் வரைக்கும் நீங்கள் தைச்சிங்கன்னா போதுமான. இப்போ ஜாயின் பண்ணி தைக்கல இந்த பீஸ் மாட்டிக்கிறாமல் நல்லா எடுத்து விட்டுட்டு தைக்கணும். ஒரு பீஸில் மட்டும்தான் தைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு பீஸில் தைச்சிருக்கோம். அதே போல் இன்னொரு தையல் போட்டுடலாம் இதில். அதுக்கப்புறம் இதை எப்படி தைச்சோமோ இந்த பக்கம் திருப்பி இதில் இன்னொரு பீஸ் இதே போல் வெட்டி வச்சுருக்கோம் பாருங்க, அதை வச்சு தைக்கணும். இப்போ இந்த பக்கம் மேலேருந்து தான் தைக்கிறோங்கிறப்ப சரியாக அந்த இடத்துல வச்சுக்கிறோம். இந்த மார்க் பண்ணதை வச்சுருக்கோம். இன்னொரு தையல் இது மேலே பாருங்க, தைச்சாச்சு. இப்போ இந்த பாக்கெட்லாம் நம்ம இப்படியே கொண்டு வந்து இப்படியே சுற்றி நம்ம தைச்சிட்டு வரப்போகிறோம். இந்த இது கொஞ்சம் ஷேப்பு நம்ம குறைச்சி விட்டுக்கலாம். பாக்கெட் வந்து நம்ம எவ்வளோ பெருசுனாலும் வச்சுக்கலாம், இல்லை அளவாக போதுனாலும் அளவாக நம்ம வச்சுக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அப்படியே தைக்கப்படும். பாக்கெட்டுக்குன்னு நம்ம அளவு வச்சுருக்கோம் பாருங்கள், அங்கே வரைக்கும் தைச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த அதை கொண்டு வந்து
இங்கே இந்த பாக்கெட்டுக்கான இடம் வர்ற வரைக்கும் நம்ம தைச்சு விட்றோம். அவ்வளோதான். இன்னொரு தையல் வேணும்னா நீங்கள் இது மேலேயே போட்டுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாத்தையும் நம்ம ஓவர்லாக் பண்ணிடலாம். எப்பயுமே இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிட்டுலாம் நீங்கள் கட் பண்ணுறப்ப தைக்கிறப்ப ஃபுல்லு ஓவர்லாக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பை பாருங்கள், உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணாதனால எடுக்க முடியுது. பாருங்கள் இப்படி. இப்போ நம்ம சைடில் ஒரு சைடு மட்டும் பாக்கெட் வச்சாச்சு. அடுத்ததான் நம்ம இப்போ நம்ம இந்த 2 சைடு தைச்சோம் இல்லையா, நேர கீழே வரைக்கும் தைச்சோம் பாருங்கள். வந்து இந்த மாதிரி ஓப்பன் விடணும். நான் வந்து ஓப்பன் விடாமல் தைச்சிட்டேன். அதனால் ஒரு எவ்வளோன்னு கணக்கு பண்ணிக்கலாம். அதாவது 2 இன்ச்சு கீழே மடிக்கிறதுக்கு விட்டுருக்கோம். அந்த 2 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 2.5 இன்ச்சு, மொத்தமாக 4.5 இன்ச்சுக்கு கேப் விட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் இப்படி இலையாடி தைங்க. நான் இப்போ தைச்சிருந்ததை இப்போ 4.5 இன்ச் அளவுக்கு பிரித்து விட்டுட்டேன். நீங்கள் முதல்ல தைக்கிறதுக்கு முன்னாடியே இதை விட்டுருங்க. கீழே ஓப்பன் விட்டால் தான் வந்து இந்த பேண்ட் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம பாக்கெட் வச்சாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம இந்த சைடு, அதாவது இந்த உள் பக்கமாக நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு வந்து ஓப்பன் விட தேவையில்லை. நமக்கு இந்த ஓரத்தில் தான், சைடில் தான் ஓப்பன் வரும். உள்பக்கம் ஓப்பன்லாம் தேவையில்லை. இப்படியே வச்சு நீங்கள் சரியாக வச்சுக்கோங்க. சரியாக வச்சுட்டு இந்த கிராஸாக இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் நேராகவே வெட்டி விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு தைக்கையில் சரியாகும். மடிக்கிறதுக்கான அளவு தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வச்சது. கட் பண்ணிட்டு அதே போல் இந்த பக்கமும் வெட்டி விட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பாருங்கள், இங்கேருந்து இப்படியே கீழே வரைக்கும் தைக்கணும். இங்கேயும் ஸ்ட்ரைட்டாக வெட்டி விட்டுட்டு நம்ம தைச்சிடலாம். கீழே இலையாடிடுவோம். 2 ஓரத்துலேயும் கீழே இலையாடிடலாம். இந்த துணி மேலே ஏற்றி இறங்கி இல்லாமல் சரியாக வச்சுக்கணும். இந்த இடத்துல பாருங்கள் சீட் ஜாயிண்ட் வருதா, இது நமக்கு 2 சரியாக வருது பாருங்கள். ஒரு ஜாயிண்டை இப்படி வச்சுக்கலாம், ஒரு ஜாயிண்டை இப்படி வச்சுக்கலாம். இல்லை அதெல்லாம் தேவையில்லை, சரியாக வருதுன்றதோட நிப்பாட்டி. இப்போ இதை சரியாக வருது, இந்த இடத்த சரியாக வச்சுட்டு அப்படியே நம்ம அதே 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சிங்கன்னா போதும். இப்போ இதுலேயே இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ நெட்டாக உள் பக்கத்தில் நம்ம ஷீட் பக்கத்தில் தைச்சாச்சு. அடுத்ததாக இந்த ஓப்பனுக்கு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 இன்ச் அளவுக்கு தானே தைச்சிருக்கோம். சின்னதாக இந்த ஓப்பனை மடித்து இப்படி தைச்சிருக்கோம். இந்த அளவுக்கு தைச்சு நம்ம சுடிதார் டாப்புக்கு ஓப்பன் தைப்போம் இல்லையா, அது போல் தான் இந்த இடத்துல வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி திருப்பி இந்த இதை மடித்து தைக்கணும். துணி உள்ளே மாட்டிக்கிறாம பார்த்து. இப்போ 2 இன்ச் அளவுக்கு
2 இன்ச்சு நம்ம மடிக்கிறதுக்கு விட்ருக்கோம், அதை கணக்கு பண்ணி 2 இன்ச் அளவுக்கு இப்படி மடிச்சிடலாம். இப்போ 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு. பெருசாக உங்களுக்கு மடிக்கணும் அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சு உள்ளே மடித்து இந்த அளவுக்கு இப்படியே மடிச்சிடலாம். பிசுறு வெளியில் தெரியாமல் இப்போ பாருங்கள், ஓப்பன் தச்சு கீழே மடித்து தைச்சாச்சு. இப்போ இங்கே எப்படி ஓப்பன் தச்சு நம்ம கீழே மடித்து தைச்சோமோ அதே போல் இந்த கால்லையும் நம்ம அதே போல் தைச்சோம். இப்போ ஒரு எலாஸ்டிக் மட்டும்தான் நம்ம இப்போ வேலை, மித்த எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். பாருங்கள், இப்போ பேக்கை விட ஃப்ரண்ட்டை விட பேக்கில் நம்ம ஒரு 2 இன்ச்சு அகலம் காலில் கூட வச்சோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி இருக்கும். அப்படி வச்சாதான் நம்ம போடுறப்ப கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும். பாருங்கள், கீழே ஓப்பன், இந்த சைடில் ஓப்பன் வச்சுட்டோம், கீழே மடித்து தைச்சாச்சு. இப்போ ஓப்பனுக்கு எலாஸ்டிக்கு நம்ம ஒரு 2.5 இன்ச்சு விட்ருக்கோம் இல்லையா, அந்த 2.5 இன்ச் அளவு 1/2 இன்ச்சு லேசாக மடித்து இந்த 2 அளவுக்கு இப்படி மடிச்சிருங்க. இங்கே இருக்க 2 இந்த 2 அளவுக்கு இப்படி மடித்து தைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை நம்ம உள்ள எலாஸ்டிக் விட்டுக்கலாம். இந்த மாதிரி தைக்க போகிறோம். சுற்றி இதை தைச்சிடலாம். ஒரு 2.5 இன்ச்சு இப்போ ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுக்கிறோம். இந்த அளவுக்கு மடிச்சோம், அப்போ தான் நம்ம எலாஸ்டிக் கூட சரியாக இருக்கும். பேக்கில் இந்த மாதிரி லூஸ் வரும், ஏன்னா நம்ம கிராஸாக கொஞ்சம் 2 இன்ச்சு சீட்டில் நம்ம உயரம் கூட்டியிருக்கோம் இல்லையா, அதனால இந்த மாதிரி வரும். இங்கே இந்த மாதிரி வர்றப்ப இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோ. எலாஸ்டிக் விடுறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுறலாம். இப்போ வந்து பாருங்கள், பெல்ட் மாதிரி நம்ம தைச்சாச்சு. இங்கே ஓப்பன் மாதிரி விட்டுருக்கோம். இதுக்குள்ளே நம்ம எலாஸ்டிக்கை இப்போ கோர்க்கணும். எலாஸ்டிக் எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னா, நம்ம இடுப்பு சுற்றளவு எடுத்தோம் இல்லையா, 32 இன்ச்சு இருந்தது, அதை வந்து நம்ம 4 பிரிச்சு. இப்போ எலாஸ்டிக் வந்து 1 இன்ச் எலாஸ்டிக்கு. இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு நமக்கு 32. நான் வந்து 4 பிரித்தோம்னா 8. நம்ம வந்து 3 பங்கு எடுக்கணும். 4 பங்கில் 1 பங்கை விட்டுறணும். அப்போ 1 பங்கை விட்டோன்னா நமக்கு 24 வருது எலாஸ்டிக்கோட அளவு. 1 இன்ச்சு எலாஸ்டிக்கை நம்ம சேர்த்து தைக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், 25 32க்கு 7 இன்ச்சு நம்ம குறைச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு 7 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் குறைச்சிங்கன்னா தான் பேண்ட் வந்து சீக்கிரம் அந்த எலாஸ்டிக் வந்து இழுத்து கொடுக்கையில உங்களுக்கு சரியாக வரும், இல்லைன்னா லூஸ் விழுந்துடும். இப்போ இந்த எலாஸ்டிக்கை நம்ம இங்கே தைக்காமல் விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல நம்ம கோர்க்க போகிறோம். இப்போ இந்த கேப்பில் கோர்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இதை ஏன்னா மாட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உள்ளே விட்டு கோர்க்கையில் ஒரு பக்கம் அப்படியே இது உள்ளே வந்துடும், அதுக்காக ஒரு பக்கம் அப்படி ஊக்க மாட்டி வச்சுக்கோங்க. ஒரு கார்னரில்
நல்லா நேரம் இப்படி திருப்பி வச்சிடாம இது எப்படி இருக்கு அப்படி பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளே விடுறோம். இப்படி கோர்க்கையில் உங்களுக்கு டக்குன்னு கோர்த்துடலாம். இந்த தைக்கிற இடத்துலலாம் இந்த பிசுறு இருக்கும், தூக்கி விட்டிங்கன்னா நமக்கு இதுக்குள்ளே போயிடும். இப்போ எலாஸ்டிக் வந்து திரும்பாமல் பெறலாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியாக இருக்குது. இப்போ 2 ஊக்கையும் நம்ம கழட்டிடலாம். உள்ளே போயிடாமல் பார்த்துக்கோங்க. வச்சு நல்லா தச்சிடலாம். 1/2 இன்ச் அளவுக்கு இல்லை 3/4 இன்ச் அளவுக்கு நம்ம வச்சோம்னா போதுமானது. அவ்வளோதான் நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம். எடுத்தோம்னா பாருங்கள் நேராக வந்துடுச்சு. இப்போ எலாஸ்டிக் இப்படி இழுத்துக்கிட்டு இந்த இடத்த நம்ம தச்சு விட்றோம். பாருங்கள் நம்ம பேண்ட்டு தைச்சாச்சு. எலாஸ்டிக் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இது மேலே ஒரு தையல் வேணுன்னா நீங்கள் இப்படி இழுத்து வச்சு போட்டுக்கலாம், தேவையில்லை. இதுவே அழகாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரைட் பேண்ட்டு நம்ம தைச்சாச்சு. ரொம்பவே எளிமையாக இந்த வீடியோவில் வெட்டி தைச்சு பார்த்தோம். இதே போல் நீங்களும் தைச்சு ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஸ்ட்ரைட் பேண்ட்டு கட்டிங்கு ஸ்டிச்சிங்கும் நம்ம இப்போ பார்த்தோம். ரொம்பவே எளிமையான முறை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.